ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு தேவரா படத்துடைய ரிவ்யூ இப்ப பார்த்தரலாம். இந்த தேவரா படம் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகள்ல ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படம் ஜூனியர் என்டிஆருக்கு ஆர்ஆர்ஆர் படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம். இந்த படத்துல ஜூனியர் என்டிஆருக்கு 60 கோடி சேலரி குடுத்திருக்காங்க. இந்த படத்துல மொத்த பட்ஜெட்ன்னு பார்த்தீங்கன்னா 300 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஜான்வி கபூர் அவங்களுடைய முதல் தெலுங்கு டெபியூட் இந்த இதுதான். அவங்க அம்மா ஸ்ரீதேவி தெலுங்குல நெறைய படங்கள் நடித்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான்வி கபூர் ஹிந்தியில நிறைய போய் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காங்க. சைஃப் அலி கானுடைய முதல் தெலுங்கு டெபியூட்டும் இந்த படம் தான். இந்த படத்துடைய கதைய பத்தி பார்த்தோம் அப்டின்னா, ரத்னகிரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல கோஸ்டல் ஏரியா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள்லயே சரக்க கடத்துறது தான் அவங்களுடைய வேலை. யாருடைய வேலை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் என்டிஆர், அப்புறம் சைஃப் அலி கான், ஸ்ரீகாந்த் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த முருகா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு வந்து அசிஸ்ட் பண்றாங்க. எதுக்கு அப்டின்னா, இந்த கப்பல் சரக்கு கடத்துறதுக்கு அத மாரி ட்ரக்ஸ் இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப அசிஸ்ட் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, ஜூனியர் என்டிஆர் வந்து அவருக்கு இந்த தொழில்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. "என்னடா இது தொழிலு விட்டர்லாமே" அப்படின்னு சொல்லி போயிர்றாப்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த சைஃப் அலி கான் வந்து விடுற மாரி தெரியல. அவரு வந்து "நான்லாம் விடமாட்டேன். நான் இந்த தொழில்லயே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லி அவரு ப்ரொசீட் பண்றாப்ல. அதுக்கப்புறம் நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு ஃபீல்டுலயே இல்லாம வெளிய போயிர்றாப்ல. அந்த 12 வருஷத்துல அவர் இல்லாம போனபோது என்ன ஆகுது அப்டின்னா, இந்த பைரா அப்படின்னு சொல்லக்கூடிய சைஃப் அலி கான் வந்து அந்த ரத்னகிரிய டேக் ஓவர் பண்றாப்ல. அந்த பிசினஸ தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே வராப்ல. அதே மாரி ஜூனியர் என்டிஆர் உடைய பையன் வரான். அவன் வந்து ரொம்ப பயந்த மாரி உள்ள சுபாவம் உள்ள பையன். அந்த பையன் வந்து இந்த பைரா அவங்க கூட கேங்ல போய் சேர்ந்துக்குவான். அதே மாரி அவனோட சேர்ந்து எப்படி அவங்க அப்பன் ஜூனியர் என்டிஆர பலி எடுக்க போறானா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மேஜர் கதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஸ்டண்ட் சீக்வென்ஸஸ்க்கு பஞ்சமே இல்ல. ஏன்னா இந்த ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒண்ணொண்ணும் கண்ல ஒத்திக்கிற மாரி இருக்கும். அப்பேற்பட்ட ஸ்டண்ட் எல்லாம் கடல்லயும், தண்ணீலயும் போடக்கூடிய ஸ்டண்ட்ஸ் அப்படி இருக்கும். அதே மாரி இந்த படத்துடைய வேற பிளஸ் பாயிண்ட்ன்னு சொன்னோம்னா, அனிருத் ரவிச்சந்தருடைய மியூசிக். "சுட்ட மல்லி சுட்டேஸ்தாண்டி" அப்படின்னு நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. "தாவூதி தாவூதி ரே தாவூதி தாவூதி" அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த 2 பாட்டு இந்த படத்துக்கு வந்து பலம் சேர்த்திருக்கு. அந்த படத்துல வரக்கூடிய இந்த 2 பாட்டுக்கும் என்னது ஜான்வி கபூர் அப்புறம் வந்து ஜூனியர் என்டிஆர் போட்டிருக்க டான்ஸ் வந்து அப்பப்பா கண்ணுல ஒத்திக்கலாம். அப்படி இருக்கும். டான்ஸ்னால டான்ஸ் பிரிச்சு எடுத்திருப்பாங்க. அதே மாரி யூடியூப்ல போய் அந்த 2 பாட்டுக்கும் வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா, அதே 12 கோடிக்கு மேல போயிருக்கு. அவ்வளவு நல்லா இருக்குது. அதனுடைய காட்சி அமைப்பு நீங்க படத்துல பார்க்கும்போது அந்த பாட்டுக்கான ரியல் காட்சி அமைப்பு உங்களுக்கு வரும். அந்த காட்சி அமைப்பு அவ்வளவு நல்லா இருக்கு. ஓகேங்களா? சினிமேட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு. அதே மாரி இந்த படத்துடைய வேற பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, அ இந்த சைஃப் அலி கானுடைய நடிப்பு கொஞ்சம் மிரட்டலா இருக்குது. அது அவரு எப்பயுமே வந்து இவரு ஜூனியர் என்டிஆர கொல்லணும், கொல்லணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டே இருக்கிறதும், அவரு வந்து சண்டைகள் போட்டு அதை தவிர்க்கிறதும், இது வந்து படத்துல ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாரி சேஸாவே இருந்துட்டு இருக்கு. படத்துல இது வந்து ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு தீனியா அமையுது. இதெல்லாம் தான் பிளஸ் பாயிண்ட். ஆச்சுங்களா? மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கதையோட்டத்துல தொய்வு ஏற்படுது. அதான் கொஞ்சம் லேக் இருக்குது செகண்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இன்னும் நல்லாவே வந்திருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னும் சர்டைன் போர்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு பிரகாஷ் ராஜுடைய பேக்கிரவுண்ட் ஸ்டோரிய சொல்லும்போது கொஞ்சமா சொல்லிட்டு விட்டாங்க. அத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதே மாரி ஜான்வி கபூர் வந்து கொஞ்சம் லிமிட்டட் சீன்ல தான் வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நெறைய சீன் குடுத்திருக்கலாம். ஸ்பேஸ் அதிகப்படுத்தியிருக்கலாம். இதெல்லாம் தான் கொஞ்சம் படத்துடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். மொத்தத்துல இந்த படத்த எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு செப்டம்பர் 27, 2024ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து எல்லா ரசிகர்களாலயும் கொண்டாடப்படுது. ஆந்திராவிலேயே, கேரளாவிலேயே, தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் கர்நாடகாவுல இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆச்சுங்களா? ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டே இருக்காங்க. என்னதான் இந்த கொஞ்சம் 1 ஆர் 2 மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும், பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி ஆக்ஷன் பேக்டு ஸ்டண்ட் சீக்வென்சஸ். ஸ்டண்ட் இந்த படத்துல வந்து சொல்லியே ஆகணும். அப்படி அற்புதமா பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து கடல்ல பண்ணக்கூடிய ஸ்டண்ட். தண்ணிக்கு உள்ள போய் ஸ்டண்ட் பண்றாங்க. தண்ணிக்கு உள்ளே போய் ஸ்டண்ட் பண்றாங்க. அது வந்து அப்படி ஒரு ஆக்ஷன் பேக்டு ஸ்டண்ட்ஸா இருக்குது. பார்க்கறதுக்கு முதல்ல படம் வந்து ஒரு விசுவல் ட்ரீட்டா இருக்குது. ஆடியன்ஸுக்கு இந்த வீக்கெண்டுக்கு இது ஒரு நல்ல விசுவல் ட்ரீட்.
ஸோ குடும்பத்தோட போய் தேவரா படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க் யூ வெரி மச்.